அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, "இன்னும் எவ்வளோ நேரம் தான் என் மேலே நீ இவ்வளோ கோவத்தில் இருக்க போற? ரொம்ப கஷ்டமாக இருக்கு மலரு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "உங்களுக்கு நான் பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கா? இல்லை நான் உங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்காம இருக்கனே அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "என்ன மலரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேலை கூட எனக்கு செய்ய தெரியாதா? நான் வேலை செஞ்சுக்கிறேன் மலரு. ஆனால் நீ பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீ பேச போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் பொண்ணு இருக்காங்க, ஏன் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி மலரு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் இருந்துட்டு சாப்பாடு கட்டி வைக்கிறாங்க. அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிடாமலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ, நான் வேற என் கோவத்தை அவர் மேலே காட்டினதுனால சாப்பாடையும் எடுத்துகிட்டு போல, சாப்பிட்டும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, "உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் சின்னதாக வாக்குவாதம், அதனால் அவர் சாப்பாடும் எடுத்துகிட்டு போல, சாப்பிட்டோம் போல, அதே ஒரு மாதிரியாக இருக்கிற ரேவதி" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்ன நீ சொல்கிறீங்க? உங்கள் 2 பேத்துக்கும் பிரச்சனையா? இதை என்னால் நம்பவே முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.